மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை, ஏமாற்றங்களை பார்த்திருப்பீங்க. நாம நல்லா தானே இருக்கோம், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி அமைக்க போற ஒரு பிரம்மாண்டமான நேரம் நெருங்கி வந்தாச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகுதுங்க. இதை நான் ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல, அடிச்சு சொல்ற. வேணும்னா ஒரு பேப்பர்ல இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. இது நிச்சயம் 100% நடக்கும். இப்ப கிரக நிலைகள் உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமா பிரமாதமா அமைஞ்சிருக்குது. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா ஒரு புதிய உறவால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் உங்களை சுத்தி இருக்கிற உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட போறாங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல 10 முக்கியமான விஷயங்களை பத்தி நான் இப்போ ஒண்ணுன்னா ரொம்ப விளக்கமா சொல்ல போறேங்க. கவனமா கேட்டுக்கோங்க. ஏன்னா இது உங்க எதிர்காலத்தை பத்தின ரொம்ப முக்கியமான பதிவு. முதல் முக்கியமான கணிப்பு என்னன்னா, உங்க பொருளாதார ரீதியா நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க போகுது. பிரமாதமா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த ஒரு பணம் முடங்கி கிடந்த ஒரு சொத்து பிரச்சனை, இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நியாயமான லாபம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நல்ல செய்தி தேடி வரும். அந்த செய்தி மூலியமா உங்க பண கஷ்டம் எல்லாமே பனி போல விலக போகுது. இதுக்கு முழு காரணம் நான் முதல்லயே சொன்ன அந்த புது உறவு தான். அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பண உதவி பண்ணவோ இல்ல பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய வழியை காட்டி கொடுக்கவோ வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுங்க. இந்த நேரத்துல உங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எப்படிடா திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளானாங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே பொறாமையில எரிஞ்சு போவாங்க. அவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம, யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம உங்க இலக்கை நோக்கி வீரமா போய்கிட்டே இருக்கணுங்க. 2வது முக்கியமான விஷயம் உங்க மன நிம்மதி சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பத்திலேயே நீங்க இருந்திருப்பீங்க. நாளைக்கு என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எப்ப தீரும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. அந்த புது உறவு உங்க கூட பேசும்போது அவங்க கொடுக்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம், தயக்கம் எல்லாத்தையும் காணாம போக வச்சிடுங்க. நீங்க ரொம்ப தைரியமா புது முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முழுமையா தீர்ந்து சுமூகமா மாறப்போகுதுங்க. வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். ஆனா வெளியில இருக்கிற சொந்தக்காரங்க உங்க குடும்பம் இவ்வளவு ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கண்டிப்பா கண் திஷ்டி வைப்பாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை உடனே வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ரொம்ப அமைதியா இருங்க. உங்க வெற்றியை மட்டும் மற்றவங்க பார்க்கட்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வந்துட்டு இருக்குதுங்க. 3வது முக்கியமான கணிப்பு உங்க வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டது. இத்தனை வருஷமா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்க எல்லாம் மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல முன்னேறாம நிக்கிறமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. சொந்தமா தொழில் செய்யற மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு முதலீடு பண்ணாலும் லாபம் இல்லையேன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. அந்த புது உறவு மூலமா உங்களுக்கு ஒரு மாபெரும் தொழில் ரகசியம் அல்லது வேலையில ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். அவங்க கொடுக்குற ஒரு சின்ன யோசனை உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போக போகுது. உங்களை வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. இவங்க எப்படி திடீர்னு பெரிய முதலாளி ஆனாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே பொறாமப்படுவாங்க. ஆனா நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். முடங்கி கிடந்த உங்க தொழில் இனிமே அதிக வேகத்துல பறக்க போகுது. இதை நீங்க உங்க கண்களாலேயே நேரா பார்க்க போறீங்க. 4வது விஷயம் உங்க ஆரோக்கியம் பத்தினதுங்க. கடந்த சில மாதமாவே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு உடல் சோர்வு, கைகால் வலி, இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி வந்து உங்களை ரொம்பவே
படுத்தி எடுத்திருக்கும். மருத்துவமனைக்கு போய் பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். மன உளைச்சல் காரணமா உங்க உடம்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஒரு நல்ல மனிதரால உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சு உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து உங்களை அந்த மன அழுத்தத்துல இருந்து முழுமையா வெளியே கொண்டு வருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு புது பிரகாசம் வரப்போகுது. இதை பார்த்து உங்க எதிரிகளும் சரி, உங்க மேல பொறாமைப்படுற சொந்தக்காரங்களும் சரி, இவங்களுக்கு வந்த வியாதி எல்லாம் என்னாச்சு, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. 5வது கணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிற துரோகிகளை நீங்க அடையாளம் காண போறீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க தான் உங்க சொந்தக்காரங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ண நினைப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்களை சுத்தி இருக்கிற போலி முகங்களை கிழிச்சு காட்ட போகுதுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த புது நபர் யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைப்பாருங்க. இது நாள் வரைக்கும் நீங்க யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். இதனால ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற விஷச்செடிகளை வேரோட புடுங்கி எரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி உங்களால வேகமா பயணிக்க முடியுமுங்க. அந்த ஒரு பெரிய சுத்திகரிப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. 6வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை ரொம்ப நாளா வாட்டி வதைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய சட்ட சிக்கல் இல்லைன்னா ஒரு நீண்ட நாள் சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துல நிறைய பேர் நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த புது உறவு உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன உதவி இல்லைன்னா ஒரு முக்கியமான ஆலோசனை அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்க போகுது. இவங்களை ஈஸியா வீழ்த்திடாமனு காத்துட்டு இருந்த சொந்தக்காரங்க முகத்துல கரிய பூசின மாதிரி ஒரு தீர்ப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா வரப்போகுது. நீ வரக்கூடிய நாட்கள்ல இந்த வாக்குல நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்க எவ்வளவு நாளா தூக்கத்தை தொலைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஒரு மாபெரும் தீர்வு உங்களை தேடி வரப்போகுது. 7வது கணிப்பு உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தை பத்தி சொல்ல போகுது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவோ சாமி கும்பிட்டு ஒரு பலனும் இல்லைன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. நாம செய்யற பூஜைக்கு பலனே இல்லையான்னு கூட சில நேரம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி தோணி இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் நடக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க போக நினைச்சு தள்ளி போன ஒரு கோவிலுக்கு திடீர்னு போறதுக்கான ஒரு வழி பிறக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தரிசனம் இல்லைன்னா ஒரு சின்ன அறிகுறி உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுதுங்க. நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா 100க்கு 100 துல்லியமா அமைய போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு யோகம் அடிக்குது, தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு பார்த்து பயங்கரமா வயிற்றுச்சல் பட போறாங்க. 8வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் தடாலடியா முடிவாக போகுது. கல்யாணத்துக்காக வரன் பார்த்து பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு இல்லைன்னா சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு அருமையான நற்செய்தி வரப்போகுதுங்க. நான் முதல்லயே சொன்ன அந்த புது உறவோட அறிமுகம் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவோ இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான ஒரு பெரிய உதவி கிடைக்கவோ போகுது. இவங்களுக்கு கல்யாணமே ஆகாது, இல்லை இவங்க சொந்த வீடு கட்டவே மாட்டாங்கன்னு உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை ஏளனை செஞ்ச சொந்தக்காரங்க எல்லாரும் உங்க வீட்டுல நடக்க போற அந்த சுபகாரியத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்க போறாங்க. அவங்களே உங்க குடும்பத்துக்கு முன்னாடி கைகட்டி நிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. 9வது முக்கியமான கணிப்பு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான பயணம் இல்லைன்னா இடமாற்றம் பத்தி ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊருக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ போய் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுல ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த புது நபர் மூலியமா உங்களுக்கான அந்த பெரிய அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு இடத்துக்கு நீங்க போக போறீங்க. உங்க திறமையை இத்தனை நாள் யாருமே மதிக்கலையே நீங்க சிந்தனை கண்ணீருக்கு அந்த புது இடத்துல பெரிய ராஜ மரியாதை கிடைக்க போகுது. இவங்க எல்லாம் எங்க முன்னேற போறாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த யோகமே இல்லைன்னு உங்களை தப்பா எடுபடுற சொந்தக்காரங்க நீங்க அடைய போற அந்த உச்சகட்ட பதவியை பார்த்து அப்படியே ஆடாம அசையாம சிலையா நிக்க போறாங்க. உங்க புகழ் 4 திசையிலையும் ரொம்ப வேகமா பரவ போகுது. 10வது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான கணிப்பு என்னன்னா, இந்த புது உறவு உங்க மனசையும் குணத்தையும் எந்த அளவுக்கு மாத்த போகுது அப்படிங்கிறதாங்க. இத்தனை நாளா நீங்க உங்களை பத்தியே ஒரு பெரிய தாழ்வு மனப்பானை மேலே இருந்திருப்பீங்க. நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க கையை பிடிச்சு நீங்க நிஜமாவே யார் உங்களுடைய உண்மையான பலம் என்னன்னு உங்களுக்கு ஆழமா உணர்த்த போறாங்க. மண்ணுக்குள்ள கிடந்த ஒரு வைரத்தை எப்படி பட்டத்திட்டுனா உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஜொலிக்குமோ அந்த மாதிரி உங்களை ஒரு பெரிய அசுர சக்தியா மாத்த போறாங்க. உங்களை சுத்தி இருந்த வஞ்சகர்கள், உங்களை எப்படியாவது வீழ்த்த நினைச்ச எதிரிகள்
எல்லாரும் உங்களை நெருங்கவே பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை அந்த நபர் உருவாக்க போறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்களை அவ்வளவு கேவலமா பேசின சொந்தக்காரங்க உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க வைத்தறிச்சல்லே நீங்க இன்னும் பல மடங்கு மேல மேல வளர போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கும், இந்த 10 விஷயங்களும் நிஜமாவே எனக்கு நடக்குமா? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு எனக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல விடிவு காலம் வந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் நீங்க அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே உங்களுக்கு சுலபமா கிடைச்சதில்ல. எதை தொட்டாலும் தடையா இருந்திருக்கும். உங்களை சுத்தி இருந்தவங்க உங்களை ஏமாத்தி உங்க உழைப்பை சுரண்டிட்டு அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அந்த கர்ம வினைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு 100% யோகத்தை வாரி விழுங்க போகுது. குறிப்பா சொல்ல போனா ஒரு மாபெரும் கிரக சக்தி உங்க ராசி மேல விழப்போகுது. அதனாலதான் இந்த புதிய உறவு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த இயற்கை உங்களுக்கு பரிசா கொடுக்க போகுது. உறவு அப்படிங்கிறது ஒரு காதல் உறவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா, வழிகாட்டியா, இல்லை நீங்க தொழில் செய்யற இடத்துல ஒரு பெரிய உதவியாளரா கூட இருக்கலாம். அவங்களை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை இப்ப ரொம்ப ஆழமா சொல்ல போறேன். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி உருவாகும். இத்தனை நாளா இருந்த ஒரு படபடப்பு, ஒரு பயம் திடீர்னு காணாம போகும். அவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு தோணுங்க. இதை வச்சு நீங்க அவங்களை சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. உங்க பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை தெரிய போகுது. இதை உங்க சொந்தக்காரங்க ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன திடீர் ஒரு மாற்றம் வந்துச்சு, இவங்க முகத்துல எப்படி இவ்வளவு பெரிய சிரிப்பு வந்தது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி உருவாகும். உங்க சந்தோஷத்தை அவங்களால ஒரு துளி கூட பொறுத்துக்க முடியாது. அதனால ரொம்ப தந்திரமா உங்ககிட்ட வந்து தேன் ஒழுகுன மாதிரி பேசி உங்களுக்கு யார் உதவி செய்யறாங்க, அந்த புது நபர் யாருன்னு ரொம்ப நைஸா உங்ககிட்ட இருந்தே உண்மையை வாங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே ரொம்ப வெள்ளந்தித்தனமா மனசுல பட்டதா அப்படியே சொல்லிடுவீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க ரகசியங்களை குறிப்பா அந்த புது உறவை பத்தின எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உங்க சொந்தக்காரங்க கிட்ட வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விடவோ, இல்ல உங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கவோ ரொம்ப கொடூரமா திட்டம் போடுறவங்க. உங்களை எப்படியாவது பழைய மாதிரி கஷ்டப்படுத்துற நிலைமைக்கு தள்ளணும் அப்படிங்கறதா அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கும். அதனால உங்க சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. நீங்க வெளியில ரொம்ப சாதாரணமா வழக்கம் போல கஷ்டப்பட மாதிரியே கூட காட்டிக்கோங்க, தப்பே இல்லை. ஏன்னா திஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாதது. நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே சுத்தி இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தூக்கமே வராது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளந்து பேசுங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க. யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அவங்கள பார்த்து ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கான காலம் வந்துருச்சு. இனிமே நீங்க அவங்க கிட்ட போய் உங்க நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களோட அசுர வளர்ச்சியை அவங்களுக்கு ரொம்ப பெரிய பதிலடியை கொடுக்க போது. இப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. முதல்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு கண்மொழிங்க. இன்னைக்கு முழுக்க யாராவது உங்களை கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த பெரிய அதிர்ஷ்டம் அன்னைக்குதான் உங்க கதவு தட்ட போகுது. அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். தேவையில்லாம யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களை சீண்டி பாக்குற மாதிரி பேசினா அங்கிருந்து அமைதியா விலகி போயிடுங்க. உங்க பொறுமை தான் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை ரொம்ப வேகமா தள்ள போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. இந்த அன்னைக்கு நீங்க யாரு கூடயும் கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த பெரிய அதிர்ஷ்டம் அன்னைக்குதான் உங்க கதவை தட்ட போகுது. அந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். தேவையில்லாம யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க யாராவது உங்களை சீண்டி பாக்குற மாதிரி பேசினா அங்கிருந்து அமைதியா விலகி போயிடுங்க. உங்க பொறுமை தான் அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க. ஒரு சின்ன சம்பவம் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை ரொம்ப வேகமா தள்ள போகுது. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாட்களா இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள முழுமையா நுழைய போற நேரம் அதுதாங்க. அன்னைக்கு உங்களுக்கு வரப்போற ஒரு தொலைபேசி அழைப்போ, இல்லை நீங்க வெளியில போகும்போது யதார்த்தமா சந்திக்கிற ஒரு நபரோ உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்த போறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும். இவங்க மூலமா நமக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு
உங்களுக்கு தானா தோணும். அந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கணும். உங்க மனசுல இருக்கிற தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமா அவங்க காட்டுற வழியில அடி எடுத்து வைங்க. அன்னைக்கு நீங்க தூங்கும்போது இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு ஒரு பெரிய நிம்மதியோட இனி தூங்குவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க மொத்த வாழ்க்கை ஒரு புதிய பாதையில பயணிக்க ஆரம்ப போற நாளுங்க. உங்க கையில ஒரு பெரிய பணப்புழக்கம் புழங்கும் போது, இல்லைன்னா உங்க உழைப்புக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களை தேடி இனி வரப்போகுதுங்க. உங்களை சுத்தி இருந்த அந்த வஞ்சகர்கள், உங்களை ஏமாத்துறவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. நீங்க எங்கெல்லாம் எப்படிடா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாங்கன்னு அவங்க கண்ணிலேயே ரத்தம் வர அளவுக்கு பொறாமப்பட போறாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சமும் அலட்டிக்காம ரொம்ப கம்பீரமா உங்க இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் திருஷ்டியாலும் உங்களை நெருங்க கூட முடியாதுங்க. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரமா மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற விஷயங்களை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா செயல்படுங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க மனசு எப்பவுமே ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான் இருக்கும். எதையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறதா உங்க உடன் பிறந்த குணம்ங்க. ஆனா உங்க உண்மையான பாசத்தை இந்த உலகம் எப்பவுமே தப்பாதான் புரிஞ்சிருக்குது. நீங்க ஒருத்தரோட நல்லதுக்கு சொன்னா கூட அதை அவங்க கெட்டதா நினைச்சுக்கிட்டு உங்க மேலேயே பழி போடுவாங்க. இப்படி எத்தனையோ அவமானங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இனிமே யாருக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நினைச்சா கூட யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களால சும்மா இருக்க முடியாது. உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா கடைசியில நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னவோ வஞ்சகமும் துரோகமும் மட்டும்தான். இந்த நிலைமை இனிமே அப்படியே தலைகீழா மாறப்போகுது. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியில நடக்க போற ரகசியமான கிரக மாற்றங்கள் உங்க கடந்த கால கர்ம வினைகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு ஒரு பிரம்மாண்டமான புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு வரப்போற அந்த புதிய உறவு வெறும் ஒரு மனிதனா மட்டும் உங்க வாழ்க்கையில வரப்போறது இல்ல. உங்க இஷ்ட தெய்வம் நேர்ல ஒரு மனுஷர் ரூபத்துல வந்து உங்களை கை தூக்கி விட போகுதுன்னு கூட சொல்லலாம். இத்தனை வருஷமா இருட்டுல கிடந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போற ஒரு தூதுவன் அங்க அந்த நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களை சுத்தி 1000 எதிரிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு துளி கூட பயம் வராது. ஏன்னா உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அவங்க மாற போறாங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அவங்க அதை பொறுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்காக முன்னாடி நின்று சண்டை போடுறதுக்கு ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இதை பாக்குறப்போ உங்க சொந்தக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இத்தனை நாளா உங்களை தனியாளா விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க, உங்களை ஏளனை செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பெரிய ஆதரவை பார்த்து பயந்து போய் நடுங்க போறாங்க. நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரொம்ப கவனத்துல வச்சுக்கணும். இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்துல நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க தலையெழுத்தையே நிரந்தரமா மாத்த போகுது. ஒரு தொழில் தொடங்குறதோ இல்ல புதுசா ஒரு வேலையில சேர்றதோ எந்த முடிவா இருந்தாலும் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க சொல்ற அறிகுறிகளை காதுல வாங்கிக்கோங்க. ஆனா முடிவு உங்களுடையதா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப தெளிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் பிறக்க போகுது. யார் எந்த நோக்கத்தோட உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறத உங்க முகத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள ஊடுருவ போகுது. உங்களை முட்டாள்னு நினைச்சு இத்தனை நாளா ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களுடைய இந்த அசரத்தனமான புத்திசாலித்தனத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இத்தனை நாளா உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்ட சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மாபெரும் வசந்தத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. உங்களை தேடி அவங்களே வருவாங்க. நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி போனவங்க, முகத்தை திருப்பிட்டு போனவங்க எல்லாம் இப்ப திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இல்லைன்னா உங்களுக்கும் அந்த புது உறவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை உருவாக்கி உங்க வளர்ச்சியை தடுக்க முடியுமான்னு ரொம்ப தந்திரமா திட்டம் போடுவாங்க. ஆனா நீங்க பழைய மிதுன ராசி கிடையாது. நீங்க இப்ப அடிபட்டு மிதிபட்டு புடம்போட்ட தங்கமா மாறி நிக்கிறீங்க. அவங்க போடுற நாடகத்தை எல்லாம் நீங்க தூரத்துல இருந்தே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான எண்ணங்களை உங்களால தெள்ள தெளிவா படிக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பெரிய தப்பே உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள திரும்ப திரும்ப மன்னிச்சதுதான். இவங்க திருந்திருவாங்கன்னு, இவங்க மாறிடுவாங்கன்னு நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா அவங்க அதை பயன்படுத்தி உங்களுக்கு பெரிய குழியை தான் பறிச்சாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசு ஒரு இரும்பு மாதிரி கடினமா மாறப்போகுது. யார் நிஜமாவே உங்க மேல அன்பா இருக்காங்க, யார் சுயநலத்துக்காக உங்க கூட இருக்காங்கன்னு ரொம்ப சுலபமா பிரிச்சு பார்க்க போறீங்க. அந்த சுயநலவாதிகளை உங்களை பயன்படுத்த முன்னேற நினைச்சவங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டே நிரந்தரமா தூக்கி எறிய போறீங்க. இதை பார்க்கும்போது உங்க சுத்து வட்டாரமே ஆடி போக போகுது. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆக்ரோஷமா இப்படி ஒரு கோபமானு அவங்க மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா இத்தனை நாளா
நாளா அவங்கள ரொம்ப சாதுன்னு நினைச்சு இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற உங்களை பார்த்து அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் உருவாக போகுது. நீங்க செஞ்ச தான தர்மங்கள், நீங்க யாருக்கும் தெரியாமல் செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்ப ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட மழையா பொழிய போகுது. உங்க ஜாதகத்துல கர்ம வினைகள் எல்லாமே முழுமையா விலகி ஒரு மாபெரும் ராஜயோகம் செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான். மற்றதெல்லாம் பொண்ணாகும், பச்சதெல்லாம் விளங்கும்னு சொல்லுவாங்களே, அது 100% உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் இனிமே உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு முழுசா நம்புங்க. அந்த புது நபர் மூலமா கிடைக்க போற சந்தோஷத்தை அனுபவிக்க தயாரா இருங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை ரொம்ப அமைதியா ஒரு பெரிய புன்னகையோடு எதிர்கொள்ளுங்க. உங்க கண்ணுல இருந்து இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்ச அந்த வேதனையான நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, ஏன் நீங்க உயிரா நினைச்ச சில நண்பர்கள் கூட உங்க கஷ்ட காலத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காசு பணம் இருக்கும்போது உங்களை சுத்தி சுத்தி வந்தவங்க உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஒரு பண தேவைன்னு வந்தது எப்படி மெதுவால வாங்கணும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. உங்க கண்ணீரை துடைக்க கூட யாரும் வரல. ஆனா நீங்க எப்பவுமே அப்படி இல்லை. கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. இதுதான் உங்க குணம். ஆனா இப்ப அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா இயற்கை உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருப்பத்தை கொடுக்க போகுது. அந்த திருப்பம் தான் இந்த புதிய உருவோட வருகை. இத்தனை நாளா உங்களை அனாதையா விட்டவங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போற நேரம் வந்தாச்சுங்க. இதை நினைக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும். ஆனா அதே சந்தோஷம் உங்க சொந்தக்காரங்களுக்கு எப்படி ஒரு பெரிய இடியா இருங்க போகுதுன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் நடந்தா கூட அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறது தான் சில சொந்தக்காரங்களோட வேலையா இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க அடைய போற அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நேரா வந்து உங்ககிட்ட பேசக்கூட அவங்களுக்கு தைரியம் இருக்காது. உங்க முதுகுக்கு பின்னாடி நின்று இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்கும், இவங்க எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளானாங்கன்னு ரகசியமா பேசிப்பாங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா கதை கட்டி விட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த புது நபர் உங்களுக்கான ஒரு பெரிய கேடயமா நின்று உங்களை பாதுகாப்பாங்க. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா அந்த இடத்துலயே அவங்கள தட்டி கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் அந்த நபருக்கு இருக்குங்க. இதை பார்க்கும்போது உங்க சொந்தக்காரங்க பயத்துல அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. இத்தனை நாளா நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படிச்ச ஒரு ஜீவன் இப்ப யாருக்கிட்டையும் அடங்காம இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் உருவாகுங்க. இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்க வாழ்க்கையில நடக்க போற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில பல பேருக்கு தெரியுற மாதிரி ரொம்ப வெளிப்படையா காட்டிக்காதீங்க. உங்க சந்தோஷத்தை நீங்க கொண்டாடணும். ஆனா அது உங்க 4 சோத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நீங்க வாங்குற புது வண்டியோ, கட்டுற புது வீடோ, இல்ல உங்களுக்கு கிடைக்கிற அந்த பெரிய பண வரவோ எதுவா இருந்தாலும் அது ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா சொந்தக்காரங்களோட அந்த பொறாமை பார்வை உங்க மேல பட்டா அது உங்க வளர்ச்சியை ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதனால உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாடுங்க. உங்களை தேடி வர அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை ஏமாத்தினவங்க கண்ணு முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் வெற்றியாளரா நிமிர்ந்து நிக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய ராஜநடையா மாறப்போகுது. மிதுன ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்களை நினைச்சு பல நேரம் கடவுள் மேலேயே உங்களுக்கு பெரிய கோபம் வந்திருக்கும். நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்தாரு, நம்மளை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு நீங்க தனியா உட்காந்து நிறைய தடவை அழுதுருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இயற்கை உங்களை ஒரு பெரிய வைரமா செதுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வழிகளை உங்களுக்கு கடந்து வர வச்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட வரப்போற அந்த பிரம்மாண்டமான மாற்றம் சும்மா சாதாரணமான வெளியிலிருந்து மட்டும் வராதுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு பெரிய நெருப்பா வெடிக்க போகுது. அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க தோட்டத்துல ஒரு பெரிய கம்பீரம் தானா வந்து ஒட்டிக்க போகுது. இது வரைக்கும் உங்களை பார்த்தா சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்களை நிமிர்ந்து பார்க்க போறாங்க. உங்க குரல்ல ஒரு பெரிய அதிகாரமும் உங்க கண்ணுல ஒரு பெரிய காந்த சக்தி உருவாக போகுது. இதையெல்லாம் நேர்ல பார்த்து உங்களை சுத்து வட்டாரமே மிரண்டு போக போகுது. நேத்து வரைக்கும் உங்க போன் காலை கூட எடுக்காம உங்களை அவமானப்படுத்தின சொந்தக்காரங்க எல்லாம் இனிமே நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. உங்களை எங்கேயாவது வெளியில பார்த்தா அவங்களே ஓடி வந்து ஒட்டி உறவாடி ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு இனிமே அந்த பழைய இடத்த கொடுக்கவே மாட்டீங்க. உங்க மனசு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த புது உறவு உங்களோட இந்த உலகத்தோட நிஜ முகத்தை ரொம்ப தெளிவா கத்துக் கொடுக்க போகுது. நீங்க இத்தனை நாளா ஆசைப்பட்டு ஆனா கையில காசு இல்லாம தள்ளி போட்ட பல விஷயங்களை நீங்க இப்ப ரொம்ப சுலபமா வாங்க போறீங்க. உங்க குடும்பத்தோட தேவைகளை எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நிறைவேற்ற போறீங்க. இதை பாக்குறப்பவே உங்களை பத்தி கேவலமா பேசினவங்களுக்கு அப்படியே சுருக்குன்னு ஊசியால குத்துன மாதிரி
மாதிரி பயங்கரமா வலிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதை சொல்லியே ஆகணும். உங்க கையில பணம் தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே இத்தனை நாள் அவங்கள கண்டுக்காத சில வஞ்சகர்கள் திடீர்னு உங்ககிட்ட வந்து உதவி கேட்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிச்சு உங்க மனசை கரைச்சு உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்க பார்ப்பாங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டு உங்களை ஏமாத்தினவங்களுக்கு திரும்பவும் உங்க பணத்தையோ இல்லை உங்க நேரத்தையோ கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்ப அவங்க யாரும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல அப்படிங்கிறத எப்பவுமே உங்க ஞாபகத்துல ஆழமா வச்சுக்கோங்க. அந்த புது நபர் உங்க கூட இருக்கும்போது உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரமா இனிமே ஏமாத்திட முடியாது. அவங்க ஒரு பெரிய இரும்பு கோட்டையா நின்று உங்களை பாதுகாப்பாங்க. உங்க உழைப்பு எல்லாமே இனிமே உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மட்டும்தான் முழுமையா பயன்படும். உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த மாபெரும் வசந்த காலத்தை நீங்க ரொம்ப பாதுகாப்பா அனுபவிக்க போறீங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க இதுவரைக்கும் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பெரிய கவசமா மாறப்போகுது. இத்தனை வருஷமா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு தெரியுமா? உங்க கிரக நிலையில இருந்த சில தடங்கல்கள் தான் உங்களை முன்னேற விடாம தடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா ரொம்ப வலிமையா மாறப்போகுது. இது சாதாரண மாற்றம் கிடையாது. நீங்க மண்ணை தொட்டா கூட அதை பொண்ணா மாறுற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. இதை நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கும். அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க குடும்பத்துல இருந்த இருட்டு எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் உண்டாகும். இதை பாக்குற உங்க சொந்தக்காரங்களுக்கு கண்ணு உறுத்த ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு யோகம்னு உங்க மனசுக்குள்ள புழுங்கி சாக போறாங்க. உங்களுக்கு சொந்தமான ஆனா ரொம்ப நாளா உங்க கைக்கு வராம இழுத்துடிச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு சொத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா அவங்கள பல சட்ட சிக்கல்கள் வழக்கு விவகாரங்கள் அலைய விட்டவங்க எல்லாரும் இப்போ உங்க முன்னாடி வந்து சமாதானம் பேசி அடங்கி போக போறாங்க. ஏன்னா உங்களோட நேரம் இப்போ அவ்வளவு வலிமையா இருக்கு. அந்த புது நபர் கொடுக்க போற தைரியம் உங்களை ஒரு பெரிய சிங்கமா மாத்த போகுது. யாருக்காகவும் நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை மிரட்டி பார்க்க நினைச்சவங்க எல்லாரும் உங்க கண் பார்வையை பார்த்து பயந்து நடுங்க போறாங்க. உங்க பேச்சுல இருக்கிற அந்த அழுத்தம், அந்த உண்மை உங்களை சுத்தி இருக்கிறவங்கள கட்டி போட போகுது. இத்தனை நாளா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க எல்லாம் இனிமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு வாயை பொளந்து கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய சமூக அந்தஸ்து வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்தாகணும். உங்களுக்கு வரப்போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில நயவஞ்சகர்கள் உங்க மேல ஏதாவது கண் திஷ்டி மாதிரி கெட்ட சக்திகளை பிரயோகிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை நேருக்கு நேர் எதிர்க்க அவங்களுக்கு தைரியம் பத்தாது. ஆனா நீங்க இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்க வணங்குற உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து அந்த கெட்ட சக்திகள் அத்தனையும் தவிடுபொடியாக்கிடும். அந்த புது உறவு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களை சுத்தி ஒரு பெரிய நெருப்பு வளையத்தை உருவாக்க போகுது. எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க வச்ச பொருளை அவங்களே சிக்கி சின்னாபின்னமாக போறாங்க. அவங்க வீழ்ச்சியை நீங்க உங்க கண்ணாலேயே ரொம்ப சீக்கிரத்துல பார்க்க போறீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்கள பழிவாங்க நினைக்காம அதை உங்க குலதெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் அமைதியா பார்த்துட்டே இருங்க. மிதுனராசி அன்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப அடிச்சு சொல்ல போறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்குன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குது. உங்க ராசிக்கு இப்ப கிரகங்கள் எல்லாமே ஒரு வலிமையான இடத்துல போய் உட்கார்ந்து இதனால இது வரைக்கும் உங்க மூளையை மழுங்கிடிச்சிட்டு இருந்த ஒரு இருட்டு முற்றிலுமா விலகிடுச்சுங்க. உங்க முன்னாடி கைகட்டி நிக்க போற அந்த ராஜயோக காலம் உங்களை தேடி வந்தாச்சு. இனிமே உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, எதிரிகள் என்ன சதி பண்ணுவாங்கன்னு நீங்க ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம். அந்த புது உறவு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த அசுர பலம் உங்க மொத்த கஷ்டங்களையும் தவிடுபடி ஆக்கிடும். நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடியா உங்க வாழ்க்கை இப்ப மாறப்போகுது. அதனால கடந்த கால கவலைகளை, உங்களுக்கு நடந்த துரோகங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான இந்த வசந்த காலத்தை முழு சந்தோஷத்தோட வரவேற்க தயாரா இருங்க. நீங்க எப்பவுமே ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் இது. உங்களுடைய இந்த வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்களை பத்தி இனிமே நீங்க மூச்சு கூட நினைக்க கூடாதுங்க. உங்க இலக்கு எப்பவுமே மேல் நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இவங்க மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கும் நீங்க இதுவரைக்கும் செஞ்ச உதவிகளுக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற மாபெரும் பரிசு தான் இந்த யோகம். உங்க வாழ்க்கை இனிமே எவ்வளவு பிரம்மாண்டமா மாறப்போகுதுன்னு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு நீங்க போக போறீங்க. உங்க கனவுகள் அத்தனையும் ரொம்ப சீக்கிரமா நினைவாக குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருக்கும். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் இனிமே திருவிழா மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அமையட்டும். உங்க வீட்டுல எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கும் நம்புறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.